ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள். 7/4/2019 ஞாயிற்றுக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். வளர்பிறை துதியை திதி மாலை மணி 4:03 வரை, பின்னர் திருதியை. நட்சத்திரம் அஸ்வினி இரவு மணி 12:11 வரை, பின்னர் பரணி. யோகம் விஷ்கம்பம் இரவு 9:07 வரை. கரணம் கௌலவம் மாலை மணி 4:03 வரை, பின்னர் தைதுளை. ராகுகாலம் மாலை மணி 4:48 முதல் 6:21 வரை. யமகண்டம் பகல் மணி 12:11 முதல் 1:43 வரை. குளிகை பகல் மணி 3:16 முதல் 4:48 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசிஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம் ஆகியவை. சுறுசுறுப்பு மிக்க மேஷராசி அன்பர்களே, நித்திய ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. மனதுக்கு சரியெனப்பட்டதையே செய்வீர்கள். உழைப்புக்கு அஞ்சாதவர். பொது வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்கும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். சாஸ்திரங்கள் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகம் தரும் நாள். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்கம். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிகப்பு உடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். மனைவியை தெய்வமாக போற்றக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, வாயை அடக்கி வம்புக்கு செல்லாதிருப்பதே சுகம். உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படும். பங்காளி பிரச்சனைகள், சிலருக்கு வீண் பணிகளும் ஏற்படலாம். மூத்த சகோதரனால் லாபம் ஏற்படும். நோய் காரணமாக ஆஸ்பத்திரி செல்ல நேரலாம். விளம்பர யுக்திகளால் வியாபாரத்தை பெருக்க முயன்றாலும் ஏமாற்றமே மிஞ்சும். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய்விளக்கு ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாதுரியம் சாமர்த்தியம் உள்ள மிதுனராசி அன்பர்களே, பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். வீடு, நிலம் போன்றவற்றை வாங்கலாம். பொது சேவைகளில் புகழ் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசு பணியாளர்களுக்கு துறை ரீதியான லாபங்கள் அதிகரிக்கும். பெண்களின் கனவுகள் அனைத்தும் நனவாகும். தனலாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். மாணவர்களுக்கு கல்வியிலும் வியாபாரிகளுக்கு தொழிலிலும் வெற்றி கிட்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6, 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்து பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். அடிக்கடி மாறக்கூடிய பாசமழை பொழிந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ நினைக்கும் கடகராசி அன்பர்களே, பேச்சில் சாமர்த்தியம் தெரியும். பண விஷயங்களில் சுய காரிய புலியாக திகழ்வீர்கள். கர்வம் கூடாது. தவறான வழிகளிலேயே சொத்துக்களை சேர்ப்பர். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும்.
நல்ல பெயர் எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே புகழ் ஓங்கும். நற்குணவதியாய் நங்கையர் புகுந்த வீட்டில் நல்ல பெயர் எடுப்பார்கள். அவர்களின் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும். மாணவர்கள் விளையாட்டில் மாநில அளவில் புகழ் பெறுவர். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணியவும் வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். தலைமை பொறுப்பு ஏற்க வல்ல சிம்மராசி அன்பர்களே, தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குலதெய்வ வழிபாடு சிறக்கும். பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவும். குடும்பத்தோடு புனித யாத்திரைகள் சென்று மகிழ்வீர்கள். அரசு பணியாளர்களுக்கு உயரதிகாரிகளின் சந்திப்பு ஆதாயம் தரும். திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை மதித்து நடப்பது நல்லது. கல்வியும் சிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆணை அடைந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கலை, இலக்கியம், இசை, எழுத்து போன்றவற்றில் வல்லவரான கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஞானம் அதிகம். சமூக சேவையில் ஆர்வம் உண்டு. பிறருக்கு உதவுவதை லட்சியமாக கொண்டவர்கள் நீங்கள். அன்பு கலந்த பேச்சால் அகிலத்தையும் வென்று விடுவீர்கள். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். தம்பதிகள் விட்டு கொடுத்து நடந்தால் கெட்டுப்போவதில்லை. ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் கண்டுபிடித்தால் நிம்மதி இருக்காது. சமாதான கொடியை பறக்க விடுங்கள். குடும்ப விஷயங்கள் 4 சுவர்களுக்குள் இருத்தல் நலம். அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பளு கூடும். வியாபாரிகள் அகலக்கால் வைக்காதிருப்பது நல்லது. மாணவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கவும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை மரகதம் இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷம் நிவர்த்தியாகும். அமைதியான சிறந்த ராஜதந்திரியுமான துளாராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். செல்வ நிலை உயரும். காதலுக்கு மரியாதை ஏற்படும். தனவரவு அதிகரிக்கும். தங்கள் திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். புதிய வீடு பூமி வாங்கும் எண்ணங்கள் நிறைவேறும். ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். சிலர் கதை கவிதை எழுதி புகழ் பெறுவார்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்கள் உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வார்கள். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை பாராட்டக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, வசதிகள் கூடும். வல்லுநர் தொடர்பு ஏற்படும்.
செல்வச் செழிப்பு உண்டாகும், சான்றோர் புகழ்வர், எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாசப் பயணங்களால் உள்ளம் மகிழும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும், அதிக வருமானங்கள் வரும், அதிகாரிகள் ஆதரவு உண்டு, அறிவாளிகளின் அங்கீகாரம் கிடைக்கும், மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும், அன்பும் பாசமும் பெருகும், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். பெரிய மனிதர் என போற்றப்படுவீர்கள். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும், கடன் தொல்லைகள் குறையும், மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். கபடற்ற பண்பாட்டில் பற்றுமிக்க தனுர் ராசி அன்பர்களே, தர்மகாரிய வழிபாடு ஏற்பாடும். பணம் சேர்க்கை, அயல்நாட்டு பயணம், வீட்டில் அமைதியின்மை ஆகியவை ஏற்படும். எல்லா இடங்களிலும் மரியாதை கிடைக்கும், நல்ல தொடர்பு, சாதகமான சூழ்நிலை அமையும். சிலருக்கு பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். சகோதரர்களால் உதவி இருக்காது. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பது அரிது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தவிர்க்க முடியாத தனவரங்கள் ஏற்படலாம். மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். சிவந்த மேனியும் பெரிய கண்களும் உடைய மகர ராசி அன்பர்களே, அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. வாகன சுகம் குறையும், தனவரவும் தூக்கமும் குறையும். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் ஏற்படலாம். முறையற்ற வழிகளிலே பண வரவு உண்டு. வியாபாரத்தில் வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் தொல்லைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். அழகிய தோற்றமுடைய கும்பராசி அன்பர்களே, அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மனைவி குழந்தைகளால் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். எதிர்பார்க்கு மேல் ஆதாயம் பெருகும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் கூடும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். தைரியமான வீரம் மிக்க மீனராசி அன்பர்களே, சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும்.
வாகனங்களில் செல்களில் எச்சரிக்கை தேவை. வேகத்தை குறைத்து வேகமாக செல்லவும். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நலம். புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.